இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்றாவது அப்படின்னு சொன்னால் சீமானுடைய நாம் தமிழர் கட்சி தான். ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து இன்னி வரைக்கும் உள்ள வாக்கு வங்கியை வச்சு தான் பேசணும். அவருக்கு இவ்வளோ வரும், இவளுக்கு இவ்வளோ வரும்ன்றதெல்லாம் வந்து எத்தனையோ கணக்குகள் வந்து ஒரு பீரியடில் 3% ஓட்டுலேருந்து 8-8.5% ஓட்டுக்கு வந்து இருக்கக்கூடிய நிரூபணம் செய்தவர் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள். இப்போ நீங்கள் கேட்கலாம், 8%ங்கிறது என்னுடைய கணக்கில் 8%ங்கிறதுல ஒரு 10% 12% வரைக்கும் அவர் வந்து ஓட்டு வாங்குவார். விஜய்க்கு உள்ள ஊடக வெளிச்சம் CNN 18 தான் பேசியிருக்காரு. யார் பேசியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் வந்து இப்போ உள்ளவர், அவர் வந்து விஜய்க்கு உள்ள ஊடக வெளிச்சம் சீமானுக்கு இல்லை. விஜய்க்கு உள்ள ஊடக வெளிச்சம் எந்த வெளிச்சம்? சினிமாவில் வெளிச்சம். சினிமாவில் இருக்கிற வெளிச்சம் வேற, அரசியலில் இருக்கிற வெளிச்சம் வேற. சீமான் வளர்ச்சி பெற்று கொண்டு வருகிறார், அவருக்கான வலிமை அதிகரிக்கிறது என்கிற ஒரு இமேஜ் இருக்கு. எவ்வளவு அதிகரிக்கிறது தேர்தல் முடிஞ்சாதான் தெரியும். அதே மாதிரி விஜய் வந்து 20 வாங்குவார், 25 வாங்குவார், 15 வாங்குவார், 12 வாங்குவார், 8 வாங்குவார். இது எதுவுமே எதிர்பார்ப்புகள் தான். சீமானாவது வந்து 3லேருந்து 8 வரைக்கும் வாங்கி காமிச்சிருக்காரு. விஜய் வந்து இனிமேல் தான் தெரியும். சீமான் ஏற்கனவே ஒரு ரிலே ரேஸில் வந்து அவ்வளோ தூரம் ஏற்கனவே ஓடி இருக்காரு. இவர் இப்போ தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறார். இவருக்கு ஊடக வெளிச்சம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து சினிமா மோகத்தினால வந்து ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது. சிறுபான்மையினர் ஓட்டு வந்து இவருக்கு அதிகமாக விழுமென்னா விழலாம். அப்படி விழுந்தால் அது யாருக்கு நஷ்டமாக போகிறது? திமுகவுக்கு தான் நஷ்டமாகும். அந்த இதில் வரும்பொழுது விசிகாவில் இருந்து பறையர்கள், அதாவது விசிகாவுடைய ஒரிஜினல் கோர் ஓட் பேங்க்கில் வந்து குறையுது அப்படின்னா அது எங்கே போகுதுன்னா சீமானை நோக்கி அதிகமாக போவதற்கு இருக்கு, மற்ற இடங்களுக்கும் போகும். அப்பொழுது சீமான் அரசியல்களுடைய நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையம் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திருசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சொல்லுங்கள் சார். சமீபத்தில் 2026 தேர்தல் வந்து 3 முனை போட்டியா 4 முனை போட்டியா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய போரே வந்து போயிட்டு இருந்தது. இந்த தருவாயில் நாம் தமிழர் கட்சியினர் வந்து 2026 தேர்தல் வந்து இருமுனை போட்டி தான், ஸ்டாலின் விசஸ் சீமான் இவர்களுக்கு இடையே தான் போட்டியே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி இணையதளம் முழுக்க பரப்பிட்டு வராங்க. இந்த விடயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது என்னுடைய கணிப்பின் பிரகாரம் இது வந்து 4 முனை போட்டியாகத்தான் தெரிகிறது. திமுக ஆளுங்கட்சி, திமுக கூட்டணியில் யார் இருக்காங்க இல்லை அது அடுத்த பிரச்சனை. திமுக என்ற கட்சி பேசிக்காக அது இருக்குது. அதில் கூட வந்து காங்கிரஸோ விசிகாவோ, ஏன்னா அது கம்யூனிஸ்டுகள், ஜவஹர்லா கட்சியெலாம் சின்ன கட்சி. இப்போ வந்து நீங்கள் திமுக சரி, அந்த பக்கம் அதிமுக பாஜக ஒரு கூட்டணின்னு அறிவிச்சிட்டாங்க. ஓரளவுக்கு அதிமுகவுடைய கூட்டங்களில் போராட்டங்களெல்லாம் பாஜகவும் இணைந்து செயல்படுறாங்க. கொஞ்சம் நடுவில் பட்டும் படாமையும் இருந்தது, ஓரளவுக்கு செட் ஆகிற மாதிரி தெரியுது இன்றைக்கி, ஆஸ் ஆஃப் இன்னி தேதி வரைக்கும். அப்போ மூன்றாவது அப்படின்னு சொன்னால், அந்த மூன்றாவது அப்படின்னு சொல்லும்போதே என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து சீமான். நான் வந்து கட்சியுடைய அளவை ஒரு சைஸ் பொறுத்து சொல்கிறேன். இருக்கிறதுல வந்து காங்கிரஸை விட்டு தள்ளுங்க. 1967க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்குன்னு எந்த தொகுதி இருக்குது? இந்த தொகுதி காங்கிரஸுடைய தொகுதி, இந்த தொகுதி கம்யூனிஸ்டுடைய தொகுதின்னு சொல்கிற மாதிரி தொகுதி அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. 1950களோடையே முடிஞ்சு போச்சு, 60களோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நாகப்பட்டினம், அம்பத்தூர்லாம் வந்து கம்யூனிஸ்ட் தொகுதின்னு ஒரு காலத்தில் சொல்லுவாங்க தொழிலாளர்கள். இன்றைக்கி அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அவங்களே வந்து கெஞ்சி கூத்தாடி 2 தொகுதி வாங்கி அங்கே திமுகவுடைய முதுகில் குதிரை சவாரி ஏறி தான் இவங்க வந்து ஜெயிக்க வேண்டியிருக்கு. அந்த வகையில் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்றாவது அப்படின்னு சொன்னால் சீமானுடைய நாம் தமிழர் கட்சி தான். ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து இன்னி வரைக்கும் உள்ள வாக்கு வங்கியை வச்சு தான் பேசணும். அவருக்கு இவ்வளோ வரும், இவளுக்கு இவ்வளோ வரும்ன்றதெல்லாம் வந்து எத்தனையோ கணக்குகள் வந்து அரசியல் கணிப்பாளர்கள், இதே பிரசாந்த் கிஷோர் வந்து எத்தனையோ வந்து ஜெயிச்சும் கொடுத்துருக்காரு. அவர் காங்கிரஸுக்கு வந்து ஆலோசகராக இருந்து காங்கிரஸ் சில மாநிலங்களிலும் மத்தியிலும் தோற்றமும் இருக்கிறது. அவராலே ஜெயிக்க முடியல. அவரே வந்து இப்போ வந்து 234 தொகுதியிலையும் அவர் கட்சி ஜெயிப்பேன்டார். போன தடவை இடைத்தேர்தலில் வந்தபோது ஒரு இடத்துல கூட அவர் வந்து
ஜெயிக்காதது மட்டும் இல்லை, டெபாசிட் கூட வாங்கலை பீகாரில் பிரசாந்த் கிஷோர். அப்போது ஊருக்கே ஆலோசனை செய்பவருக்கு அவருக்கு அப்போது இது வந்து இந்த காக்கா உட்கார பழம்பழம் விழுந்ததுங்கிற கதை தான். அவர் ஏதோ ஆலோசனை கொடுக்குறாரு, அந்த ஆலோசனையில் எதேச்சியாக ஜெயிச்சுட்டா நான் தான் என்னால் தான் ஜெயிச்சேன்னு சொல்லிக்கிறாரு. இவங்ககிட்ட காசு இருக்குது, கொழுத்து கிடக்கு, 300 கோடி 400 கோடி தூக்கி கொடுக்குறாங்க. அவருக்கு என்ன வந்துச்சுங்க? 100 கோடியாக இருக்கட்டும், 100 200 300 என்ன வித்தியாசம், கொடுத்தா வாங்கிட்டு போகிறாரு. இப்போ என்னை கூப்பிட்டு வந்து ஆலோசனை சொல்லுங்கள், 100 கோடி கொடுக்குறேன், நான் வேணாம் நான் சொல்ல போகிறேன், ஏதோ ஒன்று வாங்கிட்டு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் ஆலோசனை வந்து ஜெயிச்சதுன்னா நான் தாங்க ஆலோசனை கொடுத்தேன்னு சொல்லலாம், தோற்றுதுன்னா நான் சொன்னதை அவங்க ஒழுங்காக கேட்கல, நான் எவ்வளோ விஷயங்கள் சொன்னேன் அதெல்லாம் அவங்க கடைப்பிடிக்கல, அதனால தான் தோத்தாங்க, அவ்வளோதானே. இது இயல்பான ஒரு அரசியல். அந்த வகையில் சீமான் எதுக்காக நான் 3ஆவதுன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் வாக்கு வங்கி சதவீதம் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக மாறி மாறி இருக்குது. அதிமுக ஆட்சி அமைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதிமுக 2% கூட வாங்கியிருக்கோம், திமுக ஆட்சி அமைக்கும் போது 2-3% ஆட்சி, சராசரியாக சொல்கிறேன். சில சமயம் கொஞ்சம் கூட கூட வந்து வித்தியாசம் இருக்கலாம். பட் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தல் பார்த்திங்கன்னா 2-3% தான் வித்தியாசம் வரும். இதற்கு அடுத்தாற்போல் இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொன்னால், நீங்கள் காங்கிரஸ் எல்லாம் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால நீங்கள் அந்த கூட்டணியில் அவங்களுக்கு 45% அப்படின்னு வரும்போது 45ல் காங்கிரஸுக்கு எவ்வளவுன்னு நீங்கள் வந்து 234 தொகுதியிலையும் காங்கிரஸ் நிற்கலையே. அவங்க ஏதோ ஒரு 20ல் நிற்கிறாங்க, 30ல் நிற்கிறாங்க, 40 ஏதோ ஒரு 30-35 நிற்கிறாங்க, 20ல் ஜெயிக்கிறாங்க. இப்போ அதை வைத்து நீங்கள் சும்மா கணக்கு அரித்மெட்டிக்ஸ் போட்டு இவ்வளவுன்னு சொல்லலாமே தவிர, யார் வந்து எல்லா தொகுதிகளிலும் நிற்கிறார்களோ அந்த வாக்கு ஒரே ஒரு தொகுதியில் நின்று ஒருத்தர் ஜெயிக்கிறார்னு வைங்க, அதனால் வந்து அவருடைய வாக்கு வங்கியை வந்து அப்படியே 234ஆல் அந்த விகிதத்தை பெருக்கிக்க முடியுமா? வாய்ப்பு இல்லை. அதில் அர்த்தம் இல்லை. அந்த தொகுதியில் அவர் ஜாதி ரீதியாகவோ இல்லை ஒரு தனிப்பட்ட ரீதியாகவோ கூட ஜெயிச்சிருப்பார். ஒரு சுயேட்சை இருக்கார், ஒருத்தர் ஜெயிச்சிடுறாரு ஒரு தொகுதியில், அவர் அந்த தொகுதியில் பிரபலமானவர், அந்த தொகுதியில் ஒரு நல்ல ஒரு விஷயம் நல்ல பேர் வாங்கியிருப்பார், ஏதோ ஒரு காரணத்தில் ஜெயிக்கிறார். ஆனால் சுயேட்சைகள் வந்து இவ்வளவு வாக்கு சதவீதம்னு அந்த ஒரு தொகுதிக்கு தான் நீங்கள் வாக்கு சதவீதம் பேசலாமே தவிர சராசரியாக பேசினால் அது பேசவே முடியாது. அந்த வகையில் அதிமுக திமுகவை அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு கட்சியாக தனியாக நிற்கும்போது கூட்டணி சேராமல் நிற்க அப்படின்னா 8%, 8லேருந்து 8.5% வந்து சீமானுடைய நாம் தமிழர் கட்சி இருக்குது. இப்போ அடுத்தது வந்து வேறு யாரை நீங்கள் சொல்ல முடியும்? அதாவது ஒரு தனி விஜய் தான் நீங்கள் சொல்லணும். ஏன்னா விஜய் வந்து இப்போ வந்து என்னென்னா, ஒரு விஜய் வந்து எப்படி போனா ஒரு கேள்விக்குறின்னு ஒரு படம் வந்த மாதிரி விஜய் ஒரு கேள்விக்குறி. விஜய் வந்து ஏன் கேள்விக்குறின்னு சொன்னால், விஜய் 10% வாங்குவாருன்னு சொல்கிறாங்க, 8% வாங்குவாருன்னு சொல்கிறாங்க, 20 வாங்குவாருங்கிறாங்க, 15ங்கிறாங்க, 25ங்கிறாங்க. அதாவது ஆளுக்கு தகுந்த மாதிரி அவரவர்களுடைய விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி சொல்கிறாங்க. நான் விஜய் வாங்க மாட்டார் வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. நம்ம என்ன சொல்கிறோன்னா, அரசியலுக்கு அவர் புதுசாக வந்திருக்காரு. இப்போ அரசியலுக்கு அவர் புதுசாக வரும்பொழுது அதில் என்ன வந்து இதுனால் இன்னும் அன்டெஸ்டட், நாட் ப்ரூவன், நிரூபணம் ஆகாதவர். இப்போ முதல்வர் வேட்பாளராக அவரை வந்து போடும்போது அப்போ என்ன அர்த்தம்? அவர் வந்து கூட்டணியில் எங்கேயும் சேரவில்லை. ஏங்க விஜயை முதல்வர் வேட்பாளர்னு அறிவிச்சிட்டாங்க தாவேக்கால், அவங்க கட்சியில் அவங்க விஜய் அறிவிக்கிறது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் அப்படி சொல்லும்பொழுது என்ன அர்த்தம்? நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஏறக்குறைய 1.5 வருஷமாக வந்து நான் வந்து எந்த சேனலில் பேசிக்கிட்டு இருந்தாலும் ஆரம்பத்திலிருந்து நான் தொடர்ந்து சொல்லி வருவது, விஜய் கூட்டணி என்று அப்பப்போது அங்கே பேசிக்கிட்டு இருப்பார் மற்றவர்களை நம்ப வைத்து. ஆனால் கடைசியில் அவர் தனியாக தான் நிற்பார். அப்படியே அவர் யாரையாவது கூட்டணி சேர்த்து கொண்டிருந்தால் சும்மா சின்ன சின்ன கட்சிகளை சேர்த்துக்கொள்வார். அதாவது நம்ம திமுக அதிமுக சீமான் இந்த மற்ற அந்த மாதிரி கட்சிகள்லாம் இல்லாமல் தேமுதிக வந்தால் ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை கொங்குல வந்து இன்னொரு பகுதி இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். இப்படி அதாவது இப்போ தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கூட அந்த மாதிரி வந்து இப்போ ஜவஹர்லா ஒரு பக்கம் இருந்தார்னா இஸ்லாமிய கட்சிகளில் எல்லாமே இந்த பக்கம் இருக்காது, வேறு ஒன்று அந்த பக்கம் இருக்கும். பாஜக பக்கம் பார்த்திங்கன்னா வேலூர் இப்ராஹிம்லாம் பாஜகலே இருக்கார். இன்னொரு தமிழ்நாடு முஸ்லீம் லீக்ன்றது பாஜக அவர் பேர் என்ன, இந்த பிரீமியம் முஸ்தபா, அவரெல்லாம் வந்து வேறு வேறு கூட்டணியில் இருப்பாங்க. ஜவஹர்லா இருக்கிற கூட்டணியில் நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. இது ஒரு அமைப்பு. அந்த வகையில் விஜய் வந்து தன்னை விட ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டு கட்சிகளோட கூட்டணிக்கு போக மாட்டார்.
ஏன்னா அவரால் எஸ்டாப்ளிஷ் ஆக முடியாதுன்னா. ஏன்னா இல்லை அவர் வந்து அவரை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏங்க இப்போ எடப்பாடியோ பாஜகவோ முதல்வரை, அதாவது விஜய் வந்து முதல்வர் வேட்பாளராக எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அர்த்தமே இல்லையே. அப்புறம் எடப்பாடி என்ன பண்ணுவார்? எடப்பாடி பாஜகக்குள்ளேயே அண்ணாமலை இருக்கும்போது சிக்கல் வந்தது. அப்போ முதல்வர் வேட்பாளர் யாருங்கிற அந்த ஒரு அர்த்தத்தில் தான் வந்தது. அண்ணாமலை இப்பொழுது வந்து இல்லாமல் நயினார் நாகேந்திரன் வந்திருக்கிறார். நயினார் நாகேந்திரன் வந்து எடப்பாடி தான், அதாவது அதிமுக தான் முதல்வர் வேட்பாளர். அது கூட பார்த்தீங்கன்னா குழப்பம்தான். அதிமுகவில் வந்து 3 நாள் வரைக்கும் எடப்பாடி வந்து முதல்வர் வேட்பாளர் நான் தான் சொன்னார். அமித்ஷா பேசும்போது முதல்வர் வேட்பாளர் அதிமுகவிலிருந்து வருவார்னு சொன்னாரே தவிர எடப்பாடின்னு சொல்லலை. நம்ம கூட பேசியிருக்கோம். அது எடப்பாடிங்கிற வார்த்தை சொல்லலை. அது சொல்ல விட்டுட்டாரா இல்லை வேணுமென்றே சொல்லாமல் விட்டாரா? அப்போ கூட வந்து வேலுமணி பேர் அடிபட்டுது. இல்லை செங்கோட்டையனை வந்து எல்லாரையோட எம்ஜிஆர் காலத்து சீனியர்னு சொல்லி அவரை உட்கார வச்சுட்டு, அதாவது எடப்பாடிக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குரியார். அப்போ 3வது அப்படின்னு சொன்னால் ஒரு பீரியடில் 3% ஓட்டுலேருந்து 8-8.5% ஓட்டுக்கு வந்து இருக்கக்கூடிய நிரூபணம் செய்தவர் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள். இப்போ நீங்கள் கேட்கலாம், 8%ங்கிறது என்னுடைய கணக்கில் 8%ங்கிறதுல ஒரு 10லேருந்து 12% வரைக்கும் அவர் வந்து ஓட்டு வாங்குவார். அப்படி 26 சொல்கிறீங்களா? 2026 8%ங்கிறது ஒரு 50% கூடும். அதாவது 8ங்கிறது 12 ஆகலாம். நான் சொன்னதுனால ஆக போகிறது இல்லை. இது வந்து என்னுடைய ஒரு கணிப்பு. ஃப்ளோ சார்ட்டும் அப்படி தான் இருக்குது. இது வரைக்கும் அப்படி தான் வருது. ஒரு 12% வாங்கலாம். விஜய் அவர்கள் எவ்வளோ வாங்குவார்னா, என்னுடைய கணக்கில் வந்து விஜய்க்கு வந்து இப்போ கூட யாரோ செல்வ பிறந்தை யாரோ பேசியிருக்காரு, இல்லை சில ஊடகங்களில் பேசியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் பூரா வந்து எல்லாருமே வந்து திமுகவின் சொம்புகள் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நம்ம பேர் சொல்லி யாரையும் சொல்லி அது வேண்டியதில்லை. பேர் சொல்லலாம். சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் வெளிப்படையாக திமுகவை ஆதரிக்கிறார்கள். தங்கள் அந்த சேனல் நடத்துகிற முதலாளிக்கு விசுவாசமாக இருப்பதை விட திமுகவிற்கு விசுவாசமாக இருக்கிறார்கள். காரணம் வந்து முதலாளி சம்பளம் மட்டும்தான் கொடுக்குறாரு. இவங்ககிட்ட பல சௌகரியங்கள் அவர்கள் மூலமாக அடையக்கூடிய பலன்கள் சம்பளத்தை விட அதிகமாக இருக்குது. 2வது இவங்களுக்கு இங்கே வேலை போச்சுன்னா அடுத்தது வந்து அவங்க 2 டிவி வச்சுருக்காங்க, 2 தமிழ்லேயே 2 சேனல் வச்சுருக்காங்க திமுக சைடில். அதில் ஒன்றில் வேலை போட்டு கொடுத்துட்றாங்க. ஏற்கனவே நடந்தது உங்களுக்கு தெரியும். CNN 18 என்ன நடந்துச்சு? அதில் வேலையை விட்டு நீக்கின உடனே அடுத்த வாரமே சன் டிவியில் வந்து வேலைக்கு கூப்பிட்டுட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? இவ்வளோ நாள் அவர் CNNக்கு அம்பானியுடைய தான் அது. அவர் வேலை பார்த்தது அவருக்காக இல்லை என்பது தான் வந்து வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அப்போ அந்த 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 மாதிரி என்ன சொல்கிறது, இந்த பெய்டு மீடியா, RS பாரதி அண்ணன் அவர்கள் சொன்னார் போல் அவர் வேறு ஒரு வார்த்தை சொன்னார். நம்ம அந்த வார்த்தையை யூஸ் பண்ண வேண்டாம். வேறு விதமான ஒரு வார்த்தையை சொல்லி RSB மீடியானே அதுக்கு பேர் வந்துருச்சு. அவர் வேசி மீடியான்னு சொன்னார். நம்ம அப்படி சொல்கிறது, நம்மளுடைய தொழிலை நம்மளே வந்து ஈவுபடுத்தக்கூடாது. ஆனால் அவர் சொன்னதில் வந்து நம்ம வந்து எதை வந்து RS பாரதி சொல்கிற பல கருத்துக்களுக்கு நம்ம வந்து எதிர்வினையாக பேசுகிறோம். ஏன்னா அவர் பேசுகிறது தப்பாக பேசுகிறாரு. ஆனால் இந்த விஷயத்தில் மீடியா வந்து இன்றைக்கி வந்து பணம் வாங்கி கொண்டு யாரோ ஒரு பக்கம் ஆதரவாக பேசுகிறது என்பதை அது வந்து கசப்பான உண்மை. அப்படி இல்லாமல் நேர்நிலையாக நடுநிலையாக இருக்கும் மீடியாக்கள் குறைந்து கொண்டே வருகின்றன என்பது கசப்பான உண்மை. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் விஜய்க்கு வந்து இருக்கும் ஊடக வெளிச்சம் ஒரு முக்கியமான ஒரு சேனலுடைய இவர் பேசியிருக்காரு. விஜய்க்கு உள்ள ஊடக வெளிச்சம் CNN 18 தான் பேசியிருக்காரு. யார் பேசியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் வந்து இப்போ உள்ளவர். அவர் வந்து விஜய்க்கு உள்ள ஊடக வெளிச்சம் சீமானுக்கு இல்லை. விஜய்க்கு உள்ள ஊடக வெளிச்சம் எந்த வெளிச்சம்? சினிமாவில் வெளிச்சம். சினிமாவில் இருக்கிற வெளிச்சம் வேறு, அரசியலில் இருக்கிற வெளிச்சம் வேறு. இப்போ ஒரு சின்ன உதாரணமாக சொல்லணுன்னா, சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் இருவருமே ஏறத்தாழ ஒரு சமத்தட்டில் இருந்தாங்க. நடிப்பு பொறுத்தவரை சிவாஜி வந்து நடிப்புலக சக்கரவர்த்தியாகவும், அதாவது
சிறந்த நடிப்பு கலைஞராக இருந்தார். எம்ஜிஆரை விட பெட்டர். ஆமாம், எம்ஜிஆரை விட சிவாஜி சிறந்த நடிகர், அதில் ஒன்றும் யாருக்கும் சந்தேகமே இல்லை. ஆனால் ஸ்டார் அப்படின்னு வரும்பொழுது எம்ஜிஆர். இப்போ கூட கமலஹாசன் ரஜினியை சொல்லலாம். அதே தான். இங்கே கமலஹாசன் சிறந்த கலைஞர் நடிப்பு திறமையில். ஆனால் வந்து ரஜினிகாந்த் அப்படி போட்டு திருப்பி அப்படி சிகரெட்டை போட்டு அது மக்களிடம் அது ஸ்டார். நடிகர், நடிப்பு கலைஞர், ஸ்டார் அப்படி வரும்பொழுது நீங்கள் அப்போ கூட பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து திமுகவில் தாக்கு பிடிச்ச எவ்வளோ வருஷம் இருந்தார், அதிலிருந்து வந்தார். அவர் அதிமுக ஆரம்பித்து ஆட்சிக்கு 1977 வந்ததுக்கு பிறகு ஏறத்தாழ 13 வருடங்கள் அவர் இறக்கும் வரை வந்து கருணாநிதியால் திமுகவை வந்து சட்டமன்றத்துக்குள்ளே ஒன்றும் பெருசாக சட்டமன்றத்துக்குள்ளேயே அவரால் நுழைய முடியலையே. அப்போ சிவாஜி கணேசன் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தார், போனியாவில். நிச்சயமாக இன்றைக்கி கமலஹாசன் வந்து இன்றைக்கி இந்த தலைமுறையில் இருக்கக்கூடிய தமிழ் நடிகர்களில் இந்திய நடிகர்களில் மிக சிறப்பான கலைஞர் கமலஹாசன். அதில் வந்து எந்த ஐயமும் கிடையாது. எந்த வேஷம் கொடுத்தாலும் சரி, அவர் வந்து அவருக்கென்று அது எந்த படமாக இருந்தாலும் சரி அவர் வந்து. ஆனால் மக்கள் நீதி மையம்னு ஒன்று ஆரம்பித்து திமுகவுக்கு எதிராக நான் வந்து ஊழலுக்கு எதிராக செயல்படுவேன், டார்ச்சு அப்படின்லாம் சொல்லி கடைசியில் எங்கே வந்து நிற்கிறாரு? அவங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி ராஜ்யசபா எம்பி வாங்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டார். கட்சி இப்போ வந்து சரத்குமார் கட்சியை, சமத்துவ மக்கள் கட்சியை கலைச்சிட்டு பிஜேபியில் சேர்த்தா மாதிரி மக்கள் நீதி மைய கட்சி எந்த நேரமும் திமுகவுடன் சேரலாம் என்கிற ஒரு நிலைமையில் தான் இருக்கிறது. அதாவது கட்சி இப்போது நீங்கள் அதாவது கட்சியை கலைச்சி அங்கே கொண்டு போய் சேர்க்குறேன்னா சேர்க்கறதுக்கு ஏதாவது இருக்கணும்ல, கொண்டு போய் கட்சியில் ஆள் இருக்கணும்ல. கட்சியில் ஒரு 4 பேர் இருந்தால் 4 பேரை வந்து ஐயா அங்கே போய் சேருவான். அவன் ஏற்கனவே நம்ம மட்டும்தான் தனியாக இருக்கோம்னா, அதனால தான் அவர் ராஜ்யசபா வாங்கிட்டு ஒதுங்கிட்டார். இதுக்கப்புறம் கட்சி இருந்தால் இருக்கட்டும், 4 பேர் மிச்சம் இருக்கிறவனும் போனால் போட்டோன்னு விட்டுட்டார். ஆக நீங்கள் வந்து இந்த சினிமா வெளிச்சத்தையும் அரசியல் வெளிச்சத்தையும் நீங்கள் வந்து ஒப்பிட முடியாது. இன்றைக்கி நீங்கள் விஜயை பற்றி யார் வந்து அவருக்கு ஊடக வெளிச்சம் இருக்கிறது, அவர் வந்து அப்படி ஆகா ஓகோ அப்படின்னு பேசுகிறவங்க எல்லாரும் அவருடைய சினிமா வெளிச்சத்தை பற்றி மனதில் வைத்து கொண்டு தான் பேசுகிறார்களே தவிர அரசியலில் ஒரு தேர்தலையாவது அவர் நின்று இருக்கணும். இப்போ ஒரு இடைத்தேர்தல் ஈரோடு வந்து நின்று இருக்கலாமா? அவர் நாம் தமிழர் நின்னாங்கல்ல, 2 இடைத்தேர்தல் வந்தது, விக்கிரவாண்டி நின்னாங்கல்ல. அதாவது ஜெயிப்பது நிச்சயமில்லை, உறுதி இல்லை என்று தெரிந்தாலும் ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சியே இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக நின்னாங்க. சீமான் என்ன அந்த தேர்தலில் ஜெயிச்சிருவோன்னு நினச்சி அதாவது கேண்டிடேட் போட்டாரா? இல்லை. அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முதல் தேர்தலில் வந்து திமுகவுக்கு எதிராக அதிமுகவுக்கு விழுந்த வாக்குகள் எதுவும் சீமானுக்கு விழவில்லை. சீமானா நாம் தமிழருக்கு விழவில்லை. சிலது திமுகவுக்கே போயிடுச்சு, சிலது நோட்டாவுக்கு போயிருக்கலாம். இதெல்லாம் தாண்டி எதுக்கு சொல்கிறேன், அது நிற்கும் அளவுக்கு அந்த தைரியம் இருந்தது, நிற்கிறாரு. அதாவது அது சரியா தவறா, ஒரு கூட்டணியில் சேர்ந்து அவர் ஏன் வந்து வரக்கூடாது அப்படின்னு கேட்டால் அது வந்து ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, ரெண்டும் இருக்குது. கூட்டணியில் சேர்ந்தால் சீமான் வந்து 10ஓடு 11 ஆகிவிடுவார். தனியாக நிற்பதில் உள்ள மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, இப்படியே இருந்தால் என்றைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வர்றது, என்றைக்கு நீங்கள் வந்து, ஏன்னா ஆட்சிக்கு வந்தால் தான் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியும். அதுவரை நீங்கள் வந்து தீயதை, தவறுகளை, குற்றங்களை விமர்சனம் செய்யலாமே தவிர மக்களுக்கு நேரடியாக நல்லது செய்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் வேண்டும். அது அதிகாரம் வேணும்னா ஆட்சிக்கு வரணும். ஸோ அப்போ அது ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது தனியாக நிற்கிறதுல. அப்போது அவர் வந்து தனியாக எடுத்த முடிவு சரியா சரியில்லையா என்பது வந்து முடிவுகளை வைத்து தான் சொல்ல முடியும். ரெண்டாவது, இன்றைக்கே சீமான் வந்து முதல்வர் ஆயிடுவார் அப்படின்னு, அதாவது அவரும் நம்புறதா எனக்கு தெரியல. நம்மளும் வந்து மக்களும் வந்து இல்லை திமுக ஆட்சி போய் வந்து சீமான் தான் அடுத்த முதல்வர் அப்படிங்கிற ஒரு இதில் இல்லை. சீமான் வளர்ச்சி பெற்று கொண்டு வருகிறார், அவருக்கான வலிமை அதிகரிக்கிறது என்கிற ஒரு இமேஜ் இருக்குது. எவ்வளவு அதிகரிக்கிறது தேர்தல் முடிஞ்சால் தான் தெரியும். அதே மாதிரி விஜய் வந்து 20 வாங்குவார், 25 வாங்குவார், 15 வாங்குவார், 12 வாங்குவார், 8 வாங்குவார். இது எதுவுமே எதிர்பார்ப்புகள் தான். சீமானாவது வந்து 3லேருந்து 8 வரைக்கும் வாங்கி காமிச்சிருக்காரு. விஜய் வந்து இனிமேல் தான் தெரியும். எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி 20 இல்லாமல் ஒரு 10 என்னுடைய கணக்கில் 10லிருந்து 12 வாங்குவார் என்பது என்னுடைய கணக்கு.
இப்போ கணக்கு வந்து அங்கே இல்லை. அப்போ வந்து விஜய்க்கு வந்து ஊடக வெளிச்சம் இருக்கிறது என்பது சினிமாவை நம்பி சொல்லப்படுவது. சினிமாவில் இருக்கிறது பூரா வந்து அப்படியா இருந்தால் சிவாஜி கணேசன் ஜெயிச்சிருக்கணும், எஸ்எஸ்ஆர் கட்சி ஆரம்பித்தார் ஜெயிச்சிருக்கணும், கமலஹாசன் ஜெயிச்சிருக்கணும், வரிசையாக இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க. சரத்குமார், கார்த்தி, அதாவது முத்துராம பையன் கார்த்தி, பழைய கார்த்தி, இப்படி எவ்வளோ பேர் வந்து காணாமல் போயிருக்கிறார்கள் கட்சி ஆரம்பித்து இல்லை ஒரு கட்சியில் இணைந்து. ராமராஜன் போன்றவர்களாம் அதிமுகவில் இருக்கும்போது ஏதோ ஒரு செல்வாக்கு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து சான்ஸு கொடுக்காம போனபோது அதுக்கப்புறம் ராமராஜன் அரசியலிலே இல்லையே. டி ராஜேந்தருக்கு அந்த காலத்தில் ராஜேந்தர் லட்சிய திமுகன்னு ஒன்று ஆரம்பித்தார். அவருக்குன்னு ஒரு 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 குறிப்பிட்ட வட்டம் இருக்குது. ஆனால் பேர் வேற இருந்தது, நல்ல பெயர் இருந்தது அவருக்கு. ஆனால் ஒழுக்கமானவர், நல்லவர் அப்படின்னு ஒரு பெயர் இருந்தது. ஆனால் அதை தாண்டி வர முடியல. அந்த மேல் இருக்கு. விஜயகாந்த் எடுத்துங்க, விஜயகாந்தை விடவா எதிர்கட்சி தலைவராக வரைக்கும் முடிஞ்சதே தவிர அதை தாண்டி ஆட்சி அமைக்கும் 3வது அணி அமைச்சார், ஃபெயிலியர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடிகர்கள்லேயே இத்தனை உதாரணங்கள் இருக்குங்க. அப்போ விஜய் வந்து சக்ஸஸ்ஃபுல் இல்லைங்கிறத தேர்தல் தான் முடிவு பண்ணணும். ரெண்டாவது, எது சக்ஸஸ்ஃபுல் நிச்சயமாக இல்லைங்க, பர்சன்டேஜ் எவ்வளோ வாங்குறாருங்கிறது தான் அது சக்ஸஸாக இல்லையாங்கிறத முடிவு பண்ணுமே தவிர எல்லாரும் எதிர்பார்க்குறது வந்து 10லேருந்து 20%னா 15% வாங்கினாருன்னா சக்ஸஸ்ஸு, 6% தான் வாங்கினாரு, 8% தான் வாங்கினாருன்னா ஃபெயிலியரு. அதாவது எதிர்பார்ப்பு குறைகிறது அப்படின்னா ஃபெயிலியர். எதிர்பார்ப்பை விட அதிகமாகவோ எதிர்பார்த்த அளவுக்கோ வந்தால் சக்ஸஸ். ஆனால் விஜய் வந்து அதிமுக திமுக 2 அணியும் தோக்கடித்து, சீமானையும் 3வது அணியையும் தோக்கடித்து, தனியாக நிற்கும் சீமானை தோக்கடித்து விஜய் வந்து முதல்வர் ஆவாருன்னு சொன்னால் இது வந்து அதாவது சிரிக்கக்கூட முடியாத அளவுக்கு காமெடி, டார்க் காமெடின்னுவாங்களே அந்த மாதிரி. ஆமாம், சரி சார். ஆனால் சார் இப்போது இந்த கருத்துருவாக்கங்கள் வந்து மீடியாக்கள் மூலமாக உருவாக்கப்படுது. இதில் இன்னொரு விஷயமா சொல்கிறாங்க, நாம் தமிழர் திமுகவுக்கு ரொம்ப அழுத்தம் தாங்குறாங்க, அந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல், அந்த ஈத்தை தாங்க முடியாமல் திமுக இந்த மாதிரி கட்டமைப்புகள்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. இது உண்மையா சார்? இல்லை திமுக அதாவது எந்த அரசியலிலும் ஒரு கட்சியுடைய பலம் என்பது எதிர்கட்சிகளின் பலவீனம்தான் இவர்களுடைய கட்சியின் பலம். திமுக வந்து இப்போ என்ன பண்ணுது, அங்கே அவங்களுக்கு எங்கே பிரச்சனை, திமுகவுக்கு காங்கிரஸும் விசிகாவும் அதிகமான இடங்கள் கேட்கின்றன. வைகோ வந்து கொடுத்ததை வாங்கிக்கிறேன்ட்டார். முதல்ல சும்மா ஏதோ 12-2 ஏதோ பேச ஆரம்பித்தாங்க, அப்புறம் கொடுத்ததை வாங்கிக்கிறேன்ட்டார். கம்யூனிஸ்டுகளும் வந்து பேசுகிறாங்க. கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து என்ன இப்போ அதிகமான அரசியல் பேரம் பேச வேண்டியப்போ கூட காட்டு மிராண்டித்தனமாக வந்து மக்கள் வந்து அடிக்கிறாங்க போலீஸு அப்படின்னு கூட்டணியில் இருக்கிற சண்முகம் அவர்கள் மார்க்சிஸ்ட் தலைவர் பேசுகிறாரு. 98.5% வந்து வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றுவதாக சொல்வது வந்து உண்மை இல்லைன்னு பேசுகிறாரு. இது அரசியல் பேரத்திற்காக பேசுவதாக கூட இருக்கலாம். 2 சீட்டுக்கு பதிலாக 4 சீட்டு கொடுக்கணும்னு ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அப்படி கூட இருக்கலாம். ஏன்னா வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் சீட்டும் கொடுப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி நோட்டும் கொடுப்பாங்க, அதுக்காக பேசலாம். இல்லை வந்து இப்போ சீமான் வேறு யாரோடையும் கூட்டணியில் தனின்னு சொல்லிட்டாரு. அதிமுக பாஜகவில் போகும்போது சில சமயம் பாஜக இருக்கும்பொழுது வந்து சில பேருக்கு வந்து அது ஒரு சிறுபான்மையினர் வாக்கு அடிபடுங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்போ விஜய் என்பவர் ஒரு ஒரு புதிதாக வந்திருப்பவர். அப்போ அங்கே போய் சேர்ந்தால் நமக்கு ஏதாவது லாபம் அதிகமாக இருக்குமா? இங்கே திமுகவில் 4 சீட்டு கொடுக்குற இடத்துல அங்கே போனால் ஒரு 12, 13, 15 சீட்டுன்னு கொடுப்பாங்களா? ஏன்னா விஜய் வந்து 234 கேண்டிடேட்டுக்கு எங்கே போவார்? இப்போ விஜயை சுற்றி இப்போ கூட பேசுகிறாங்க என்னென்னா, அவரும் வந்து அவரை சுற்றி அரசியல்வாதிகளே, அரசியலில் அனுபவம் பெற்றவர்கள் யாருமே அவர் கூட இல்லை. புஷி ஆனந்த் அவர்கள் வந்து ரசிகர் மன்றத்தில் நிர்வாகியாக இருந்தாரே தவிர அவருக்கு அரசியல் அனுபவம் கிடையாது. புஷி ஆனந்த் போய் சொன்னால் இந்த இவ்வளவு பர்சன்டேஜ் வாக்குன்னு எங்கேயாவது நீங்கள் சொல்ல முடியுமா? முடியாது. அதுதான் நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டீம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களா சார். வாய்ஸ் ஆஃப் காமன் ஒர்க் பண்ணுறாங்க, பிரசாந்த் கிஷோர் வராரு, மறுபுறம் வந்து பிரசாந்த் கிஷோர் தான் நான் 6 மாதத்துக்கு வரல, இன்னொரு நவம்பர் மாதம் வரைக்கும் வரல, எனக்கே வேலை இருக்குன்னு போயிட்டாரு. ஜான ஆரோக்கியசாமி இருக்காரு. இல்லைங்க, அங்கே தான் நீங்கள் அந்த இடத்துல பார்க்கும்போது எது நீங்கள் ப்ளஸ்ன்னு நினைக்கிறீங்களோ அரசியலில் அதுவே மைனஸ் ஆகும். மக்கள் ஓட்ஸ் வாங்குறதா இல்லைங்க, பார்வை கண்ணோட்டத்தில்
இப்போது விஜயை பற்றி ஒரு 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 இப்போ 2 நாளாக வந்து வரக்கூடிய ஒரு வலைதளத்தில் ஒரு விமர்சனம் என்னென்னா, அவர் வந்து கிறிஸ்தவர்களாக பார்த்து கூடவே வைத்திருக்கிறார். ஜான் ஆரோக்கியசாமி, மரிய வில்சன், டேவிட் செல்வன், ஆதவ அர்ஜுன், சகாயம் ஐஏஎஸ், பழைய முன்னாள் ஐஏஎஸ், எல்லாருமே கிறிஸ்தவர்கள், அதுவும் அநேகமாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இல்லை கிறிஸ்தவர்கள். அப்போ கிறிஸ்தவர்களாக வைத்துக்கொள்ளும்போது அப்போ எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நம்ம சாதி ரீதியாக அரசியல் வந்து அதை எதிர்க்கிறோம். அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் சாதி அரசியல் தான் ஆட்சி செலுத்துது, ஆதிக்கம் செலுத்துது என்பதை மறுப்பதற்கில்லை. நீங்கள் நான் பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருட்டாயிடுமா? எனக்கு சாதி அரசியல் பிடிக்காது, நான் கண்ணை மூடிக்கிட்டா தமிழ்நாட்டில் ஜாதி அரசியல் ஒழிஞ்சிருமா? யாரோ ஒருத்தர் ஈரோட்டுக்காரர் ஒழிச்சிட்டாருன்னு வந்து நீங்கள் கதை சொல்லலாமே தவிர எங்கே ஒழிஞ்சுது? நிச்சயமா இன்றைக்கி கூட வந்து பட்டியலினத்தவர்களுக்கு வந்து இடுகாடு கூட வந்து அவர்களுக்கு இடம் இல்லாமல் வந்து குறுக்கு பாதையில் வந்து போக வேண்டியிருக்கு. எங்கே புதைக்கிறதுன்னு தெரியல, எங்கே இருக்கு, இப்படி பல இடங்களில் நடக்கிறது. ஆக மொத்தம் அந்த சாதி ஒழியவில்லை என்பது தான் உண்மை. முன்னைக்கு வந்து போர்ட்லேருந்து, சாலையில் வந்து இல்லை பலகையிலிருந்து ஒழிக்க முடிந்ததே தவிர மனங்களிலிருந்து ஒழிக்க முடியவில்லை. முன்னைக்கு இப்போ வந்து சாதி எண்ணங்கள் வந்து அதிகமாக தான் இருக்குது. இது எதனால் நீங்கள் அதுக்கு 100 காரணங்கள் சொல்லலாம், ஆனால் அதுதான் யதார்த்தம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இப்போ வந்து நீங்கள் வந்து சீமானுக்கு வந்து உள்ள பேஸ், அரசியல் ஓட்டு பேஸ் அப்படின்னு பார்த்தால், தாழ்த்தப்பட்டவர்கள் அல்லது பட்டியலினத்தவர்கள் சொல்லக்கூடியவர்கள், அடிமட்டத்தில் இருக்கிறவர்கள், இந்த ஓட்டுகள் தான் அதிகமாக இருக்குது. சீமானுக்கு விழக்கூடிய ஓட்டுகள் அது 8% இருக்கட்டும், முதல்ல 3% இருக்கட்டும், அது எவ்வளோ % இருந்தாலும் அந்த பேஸ், கோர் பேஸுங்கிறது அதான். இப்போ விடுதலை சிறுத்தைகளை எடுத்துக்கொண்டீர்களானால் அது வந்து பட்டியலினத்தவர்கள், குறிப்பாக பறையர் இனத்தை சேர்ந்தவர்களுடைய ஓட்டு. ஏன்னா வந்து தேவேந்திர குல வேளாளர்கள்லாம் வந்து ஒன்று கிருஷ்ணசாமி இல்லை ஜான் பாண்டியன்னு போயிடுவாங்க, இவர் பக்கம் வரமாட்டாங்க. இப்போ பறையர் ஓட்டுலேயே நிறைய பேர் வந்து, ஏன்னா விடுதலை சிறுத்தையில் வந்து யார் வந்து அடுத்த தளபதியாக யாரெல்லாம் இருக்காங்க? சானவாஸ் இருக்காரு, வன்னியரசு, பாலாஜி, இப்போ சிந்தனை செல்வன், ரவிக்குமார், இவங்கெல்லாம் இருக்காங்க. இதில் வந்து சில பேர் வந்து பறையர் இனத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, சொல்லாமையே தெரியுது. ஷானவாஸ் முஸ்லீம், ஆமாம், அது மாதிரி இல்லை. நம்ம வந்து முஸ்லீம் இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை, அவங்க கட்சி அவருக்கு இஷ்டம் இருக்கார். ஆனால் அப்பொழுது இந்த அதே மாதிரி பறையர்களில் பலர் வந்து அதிகாரத்தில் பங்கு என்று ஒரு நேரத்தில் பேசுகிறார், அடுத்த 2 நாள் பொறுத்து அவர் வந்து நாங்கள் திமுகவுடன் கொள்கை ரீதியான கூட்டணியில் தொடர்கிறோம்னு சொல்லும்போது அடிமட்டத்தில் இருக்கிறவங்க குழம்பிடுறான். தொண்டனை பொறுத்தவரை நம்ம தலைவர் வந்து பெருசாக வரணும், நம்ம தலைவருக்கு பவர் அதிகமாகணும், நம்ம தலைவருக்கு வந்து வலு அதிகமாகணும் அப்படின்னு நினைக்கிறது நியாயமான விஷயம். ஆனால் இவர் பேசுகிறத வச்சு அங்கே உள்ளே போகும்போது முதல்வர் ஸ்டாலினை பார்க்க போகும்போது ஆதவ அர்ஜுனா இவருடன் இருக்கும் பொழுது அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு வந்து குரல் கொடுத்துட்டு போனவர், உள்ளே போய் பார்த்துட்டு வெளியில் வந்தவொடனே அதிகாரத்தில் பங்கை பற்றினா அது உரிய நேரத்தில் பேசுவோம்ட்டார், அப்படியே பல்டி அடிச்சிட்டார். ஆனால் இதை வந்து மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்களோ அதை விட வந்து முக்கியமாக அவருடைய தொண்டர்கள், அவரை நம்பி இருக்கக்கூடியவர்கள், அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவரை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அடையாளமாக பார்க்கக்கூடியவர்கள் வந்து, ஏன்னா அவர் போகும்போது அதிகாரத்தில் பங்குன்னு இவ்வளோ சிம்மக்குரல் கொடுத்தாரு, இப்போ வந்து பூனை மாதிரி மியாவுன்னு கத்துறாரு அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு வந்திருக்கு. இதில் 10 பார்த்தீங்கன்னா இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய பகுஜன் சமாஜ் கட்சி வாக்கு வங்கி பெரிய அளவுக்கு இல்லைன்னா கூட அவங்களுடைய வாக்குகள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பறையர்கள் வாக்கு தான். அதில் வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி பொற்கொடி வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க, தமிழ் மாநில பகுஜன் சமாஜ். அப்புறம் பார்த்தீங்கன்னா பூவை ஜெகன்மூர்த்தி ஏற்கனவே புரட்சி பாரதன், அவர் அதிமுக கூட்டணியில் போன தடவை இருந்தார், இந்த தடவையும் அநேகமாக அந்த பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவரும் பறையர் வாக்குகள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை வாங்கக்கூடியவர். இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி பார்த்தீங்கன்னா அவரும் வந்து அவருக்கென்று ஒரு ரசிகர்கள், ஒரு தொண்டர்கள். அப்போது இந்த பறையர்கள் வாக்கு வந்து நாளுக்கு நாள் வந்து சிதறுபடுகிறது. இது சிதறுபடும் போது அது ஏர்போர்ட் மூர்த்திக்கு போகலாம், பொற்கொடி அவர்களுக்கு போகலாம், போய் ஜெகன்மூர்த்திக்கு போகலாம். அதிகமாக யாருக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இங்கேருந்து சிதறும் பிரியும் பறையர் வாக்குகள்னால் சீமானுக்கு போகிறது. ஜாதி அரசியல் நம்ம வந்து கூடாதுன்னு சொல்கிறோமே தவிர ஜாதி அரசியல் தான் வந்து இயல்பாக நடைபெறுகிறது, இதை தவிர்க்க முடியாத ஒரு கட்டாயம். அந்த வகையில் நம்ம இப்போ சீமானுக்கு வந்து பறையர் ஓட்டு தான் இல்லை, அதாவது
சீமானை பொறுத்தவரை பறையர் வாக்குகள் மட்டும், இப்போது திருமாவளவனை பொறுத்தவரை தேவேந்திர குல வேளாளர்கள் ஒரு நாளும் அவருக்கு ஓட்டு போட மாட்டார். தெரிஞ்ச விதம். அருந்ததியர்கள் அவருக்கு ஒரு நாளும் ஓட்டு போட மாட்டார். ஏற்றுக்கிறீங்களா? ஆனால் எல்லா பறையர் இனத்தை சேர்ந்தவரும் விசிகாவுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு ஏற்கனவே அப்படி இல்லை. முன்னாலேயே அது பிரிஞ்சு தான் இருந்தது. இப்பொழுது அதிகமாக விசிகாவிலிருந்து சீமானை நோக்கியும் இன்ன பிற அதில் விகிதம் வேறுபடலாம். இங்கேருந்து 100 ஓட்டு வெளியே போகுதுன்னா 100 ஓட்டில் 50 ஓட்டு சீமானுக்கு போகலாம், 10 ஓட்டு போய் ஜெகனுக்கு போகலாம், 5 ஓட்டு பொற்கொடி, சும்மா ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இப்படி பிரியலாம். ஆக பறையர் ஓட்டு அங்கே அப்போ விசிகாவுடைய வாக்கு வங்கி குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ விசிகா என்ன பண்ண போகுது? அதுதான் கேள்வி. திமுகவோடு இருக்க போதா இல்லை விஜயோட போகுதா? காங்கிரஸ் எனக்கு 60லேருந்து 72 சீட்டு வேணும்னு செல்வ பெருந்தகை பேசியிருக்கார். முன்னால் அவரும் பேசினார், அவரை காங்கிரஸ்லையும் பேசி. திமுக என்ன சொல்லுது? 200 சீட்டில் நாங்கள் நிற்க போகிறோம், கூட்டணிக்கு 34 தானே. 34ல் காங்கிரஸுக்கு கொடுப்பாங்களா, விசிகாவுக்கு கொடுப்பாங்களா, ஜவஹர்லாவுக்கா, கம்யூனிஸ்டுக்கா, கொங்குக்கா? 34 பேர், வெறும் 34 இத்தனை பேருக்கு எப்படி அக்காமடேட் பண்ணுறது? அப்போது அங்கே சிக்கல் வந்ததுனால் விஜயோடு விசிகாவோ காங்கிரஸோ இல்லை விசிகாவும் காங்கிரஸும் போய் சேர்ந்தால் அப்போ இன்னும் கொஞ்சம் திமுக பலவீனப்படும் நிச்சயமாக. ஏன்னா அவர்கள் எப்பொழுதுமே கூட்டணி வாக்குகளை நம்பி தான் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். போன வாட்டியே 1.8 லேக் சம்திங் தான், அதான் 2 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம். அப்போது அந்த 2 லட்சம் ஓட்டு எங்கேருந்து எங்கே வரும்னு இப்போ தெரியாத நிலைமை. இந்த வகையில் சீமான் ஜெயித்து முதல்வராகி விடுவார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அவரும் சொல்லலை, எதிர்பார்ப்பும் இல்லை. ஆனால் அவருடைய முக்கியத்துவம் அதிகரிக்கிறது, அவருக்கான வாக்கு வங்கி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இது எங்கிருந்து வரக்கூடிய வாக்குகள் அப்படின்னா, ஒரு பக்கம் விசிகாவிலிருந்து வரலாம், மற்றபடி அங்கங்கே கொஞ்சம் திமுகவில். இப்போது கிறிஸ்தவர்கள் உதயநிதி என்ன பேசுகிறாரு? சிறுபான்மையினர் வாக்கு வேணுன்றதுக்காக என் மனைவி கிறிஸ்தவர், எனவே நானும் கிறிஸ்தவர்னு சொல்கிறார். இப்போ அந்த கிறிஸ்தவர் வாக்குக்கு போட்டிக்கு யார் வந்துட்டார்? விஜய் வந்துட்டார். அவர் சுற்றி ஒரு 5 பேர் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அவரே ஜோசப் விஜய் கிறிஸ்தவர் தான். அப்போது அந்த கிறிஸ்தவ வாக்குகள் இப்போ கூட ஒரு வலைதளங்கள்லாம் வருது, எங்கே வெளிநாட்டிலேருந்து அவருக்கு 500 கோடி ரூபா அவருக்கு பணம் வந்துருச்சுன்னோ வரப்போகுதுன்னோ சொல்கிறாங்க. கிறிஸ்தவ மிஷினரிகள் ரைட்டு. மத்திய அரசு அப்படி வரதை அவ்வளோ சீக்கிரம் விட்டுறாது. என்ஜிஓலலாம் நிறைய அந்த மாதிரி வரதெல்லாம் என்ஜிஓக்களுக்கு அந்த வரைமுறைகள் விதிமுறைகள் எல்லாம் ரொம்ப டைட் பண்ணிட்டார் மோடி. ஒரு பீரியடில் அந்த மாதிரி மத மாற்றத்திற்காகவோ இல்லை அதை நோக்கியோ வரக்கூடிய அந்த என்ஜிஓக்களுக்கு வரக்கூடிய நிதிகளெல்லாம் நிறைய குறைஞ்சி போச்சு. இப்போது அப்படி இருக்கும் பொழுது விஜய் நிச்சயமாக அதிமுகவுடன் கூட்டணி, அதாவது பாஜக இருக்கும்போது கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது மத்திய அரசு ஏதோ ஒரு இந்த டம்மி சேனல் மூலமாலாம், ஏன்னா இங்கேருந்து வந்தாலும் தேர்தலுக்காகன்னு சொல்லி விஜய்க்கு யாரும் பணம் அனுப்ப முடியாது வெளிநாட்டிலிருந்து, ஏதோ ஒரு மதத்தின் பெயரால் தான் அனுப்ப முடியும். அப்போது அவங்க மத்திய அரசு பாஜக இங்கே தமிழ்நாட்டில் தன்னுடைய நலனை கருதி அங்கே மத்திய பாஜக மத்திய அரசு அதில் உஷாராக கவனமாக இந்த பணம் சேராமல் இருக்கிறதுக்கு இல்லை அதை தடுப்பதற்கு இல்லை குறைப்பதற்கு முயற்சி எடுப்பாங்க. இயல்பான அரசியல். காங்கிரஸாக இருந்தாலும் அதான் செய்யும், பிஜேபி அங்கே இருந்தாலும் அதான் செய்யும், எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அதான் செய்ய போகுது. அந்த வகையில் விஜயுடைய இது இன்னும் அதான் அன்ப்ரூவன் அன்டெஸ்டட் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் வரலாம். நம்ம விஜய்க்கு ஆனால் சில விஷயங்களில் அவர் நடந்து கொள்வதை பார்த்தால் அதிர்ச்சியாகவே இருக்கிறது. இன்னைக்கு கூட அவர் பேசியிருக்காரு, நேற்றோ இன்றைக்கோ பேசியிருக்காரு, பரந்தூரில் விமான நிலையம் எதற்காக அமைக்க வேண்டும், அதற்கு பதிலாக மெரினாவில் அமைக்கலாம். ஏங்க மெரினா பீச்சுங்க, கடற்கரைங்க, கடற்கரையில் விமான நிலையம் எப்படி அமைப்பது? பனையூரில் அமைச்சிக்கலாமே. பெரியார் திடலில் அமைக்கலாமே, பெரியார் திடலில் கூட பெருசாக இருக்க இடம், அமைக்கலாமே. இல்லை அதாவது சொல்லிக்கொண்டே போகலாம் எங்கே வேணாலும். ஆனால் பரந்தூர், நான் பரந்தூரை சப்போர்ட் பண்ணல.
எங்கேயோ 2வது விமானம் தமிழ்நாட்டில் ஒன்று வருது. இப்போ பெங்களூர்லலாம் பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்லலாம் புது விமானம், புதுசுன்னா ஒரு 5-6 வருஷங்களுக்கு முன்னால் வந்த விமான நிலையங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 40-45 கிலோமீட்டர் நகரத்திலிருந்து தள்ளி தான் இருக்குது. நீங்கள் பெங்களூர்லேருந்தோ ஹைதராபாத்லேருந்தோ சிட்டிக்கு போகணுன்னா 1 ஹவர் 1.5 ஹவர் 1-1.5 ஹவர் ஆகும். தள்ளி தான் வைக்கிறாங்க. ஏன் தள்ளி வைக்கிறாங்கன்னா அங்கே தான் நிலம் கிடைக்கிது, அவ்வளோ பெரிய நிலம் கிடைக்கிது. இன்றைக்கி மீனம்பாக்கத்தில் வந்து வேணும்னா இதுக்காக இந்த சுற்றி இருக்கிற பல்லாவரம், ஜமீன் பல்லாவரம், பம்மல் எல்லாத்தையும் இந்த பக்கம் நங்கநல்லூர் எல்லாத்தையும் வந்து பழந்தாங்கள் எல்லாத்தையும் இடிச்சுவிட்டு அந்த மக்கள்லாம் வெளியில் போய் சொல்லிட்டா கட்ட முடியும். அதாவது யதார்த்தம்னு ஒன்று இருக்குல்ல, அங்கே அதற்கான வாய்ப்புகள் இருக்க வேண்டும். அப்போது நான் பரந்தூர் சரி என்று சொல்லவில்லை. பரந்தூரில் அரசு வைத்திருக்கிறது. அதுவும் சொல்கிறாங்க, பரந்தூரில் வந்து 3300 ஏக்கரில் வந்து 2000 ஏக்கர் ஏதோ ஒரு முக்கியமான குடும்பமே ஏற்கனவே வாங்கி போட்டுட்டு தான் வந்து பண்ணுறாங்க. அதனால தான் 2.5 கோடி ரூபா வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 35 லட்சத்துலேருந்து 2.5 கோடின்னு. சரி, ரைட்டு. ஆவரேஜாக 1 கோடி வச்சா அப்போ 2000 கோடி யார் வாங்கி போட்டாங்களோ அவங்களுக்கு 2000 கோடி ரூபா லாபம் இன்றைக்கி வரப்போகுது. சரி, அது அவங்க எல்லா இடத்துலையும் தான் வாங்கி போட்டிருக்காங்க, ஓசூர்லேயும் தான் வாங்கி போட்டிருக்காங்க. அதாவது முதல்ல வாங்கி போட்டுட்டு தான் அவங்க பரிந்துரையே மத்திய அரசுக்கு பண்ணுறாங்க, இல்லை அறிவிப்பே பண்ணுறாங்க. அது அவர்களுடைய திமுகவுடைய ஸ்டைலு. ரைட்டு. பரந்தூரில் ஒரு விமான நிலையம், பரந்தூர் விமான நிலையத்தை மெரினாவில் வைக்கிறதுன்னா, மெரினா என்பது கடற்கரை. அந்த 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 ரோடு தாங்குமா? ஒரு விமான நிலையம் வந்ததுன்னா, இப்போ இங்கே உள்ள மீனம்பாக்கம் விமான நிலையம் வந்து தாங்கல திரிசூலம் மீனம்பாக்கம் விமான நிலையம், அதுக்கு அந்த இது போக்குவரத்துக்கெல்லாம் விமான போக்குவரத்து மட்டும் இல்லாமல் வந்து செல்லும் மக்கள் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு காரில் வர்றான், ஆட்டோவில் வர்றான், ஓலாவில் வர்றான், ஊபரில் வர்றான்னா அவன் வந்துட்டு போகிறதுக்கான இது வேணுமில்ல. அதுக்கு வந்து இடம் பத்தாதுன்னு தானே எங்கேயோ கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்க. அது போய் மெரினாவில் நல்ல சிட்டியில் வந்து சாதாரணமாக மெரினாவில் ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு போனாலே கார் பார்க் பண்ணுறதுக்கு இடம் இல்லை. அதாவது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த அடிப்படை அரசியல் அவருக்கு இன்னும் புரியவில்லை. 2வது, மெரினாவில் எப்படிங்க வைப்பாங்க? வரிசையாக வந்து கலைஞர் சமாதி, எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதா சமாதி, எல்லா சமாதிகளும் அங்கே தான் இருக்குது. அங்கே போய் விமான நிலையம் வைக்கிறதுனா, ஏற்கனவே வந்து சமீப காலமாக 1 மாதமாக பார்த்தீங்கன்னா எந்த விமான சர்வீஸாக இருந்தாலும் இண்டிகோ, ஏர் இண்டியா, ஸ்பைஸு எல்லாமே போயிட்டு பாதியில் திரும்பி வந்துடுது. டெக்னிக்கல் ஸ்னாகு, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, ஒரு விமான விபத்து எல்லாம். இப்போ விமானத்தில் ஏறுறதுனாலே ஒரு பயம் வந்துடுச்சு. விமான போக்குவரத்து வந்து குறைஞ்சி போச்சு. இப்போது பல விமான சர்வீஸுகள் வந்து கம்பெனிகள் இந்தியாவிற்குள்ள பல விமானங்களை வந்து இப்போ டெல்லியிலேருந்து சென்னைக்கு வர விமானம்னா ஒரு நாளைக்கு 8 இருந்துச்சுன்னா இப்போ வந்து 5 ஆகிடுச்சு. 2-3 வந்து குறைச்சிட்டாங்க. ஏன்னா பயணிகளுக்கு பயம் வந்துச்சு. ஐயோ, ஃப்ளைட்டில் ஏறினா பத்திரமா போகணுமே, போனால் பாதியில் திரும்பி வந்துடுறானே, இதனால் வந்துடுது. அதனால் ஒரு கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அப்புறம் பழகிடும், அந்த பயம் தெளிஞ்சிடும். ஏன்னா வேறு வழி இல்லை. அதுக்காக வந்து எல்லாருமே ட்ரெயின்லேயும் பஸ்லையும் மட்டுமே போயிருந்தால் முடியாத டைம் இருக்குது. இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த விமான நிலையம் வந்து மெரினாவில் அமைக்க முடியுமா முடியாதா என்பதை பற்றி விஜய்க்கும் அதற்கான அரசியல் அந்த அறிவு இன்னும் அந்த அளவுக்கு அவருக்கு முதிர்ச்சி பெறவில்லை. அவரை சுற்றி இருப்பவர்களாவது வந்து அந்த ஆலோசனையை சொல்லுவாங்க, ஐயா மெரினாவை பற்றி பேசுனா சிரிப்பாங்க, பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அங்கே இருப்பவர்களுக்கு ஒன்று அவர்களுக்கும் அறிவு முதிர்ச்சி அவ்வளவாக இல்லை என்று சொல்லலாம். இல்லை அவர்களை கேட்காமலேயே, இல்லை அவர்கள் சொல்வதை காதில் வாங்காமல் இவர் பேசுகிறார், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சரி, இந்த அளவுக்கு வரும்பொழுது அவருடைய அரசியல் அனுபவ முதிர்ச்சியை பார்த்தால் அவர் வெகு காலம் அரசியலில் தாங்குவாரா? தாங்கட்டும். அவர் வந்து முதல்வராக வரட்டும், பிரதமராக கூட வரட்டும், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம வந்து யாரையும் வந்து வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, மக்கள் விரும்பினா. ஆனால் அந்த அரசியல் முதிர்ச்சி என்பதை பார்த்தால், அது அரசியல் அறிவு முதிர்ச்சி அப்படின்னு பார்த்தால் அவர் இன்னும் போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறது என்று தெரிகிறது. அந்த வகையில் சீமான் ஏற்கனவே ஒரு ரிலே ரேஸில் வந்து அவ்வளோ தூரம் ஏற்கனவே ஓடி இருக்கார். இவர் இப்போ தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணார். இவருக்கு ஊடக வெளிச்சம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து சினிமா மோகத்தினால வந்து ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது. சிறுபான்மையினர் ஓட்டு வந்து இவருக்கு அதிகமாக விழுமென்னா விழலாம். அப்படி விழுந்தால் அது யாருக்கு நஷ்டமாக போகிறது? திமுகவுக்கு தான் நஷ்டமாகும். சிறுபான்மையினர் ஓட்டை அதிகமாக கணிசமாக நம்பி இருப்பது திமுக.
அந்த பக்கம் அதிமுக பக்கம் பாஜக இருக்கிறதுனால பாஜகவில் சிறுபான்மையினர் பிரிவுன்னு ஒன்று இருந்தால் கூட வேலூர் இப்ராஹிம் இருக்கார், அவர் இருக்கார், முஸ்தபா இருக்காருன்னு சொன்னால் கூட பொதுமக்களிடையே வந்து அது சிறுபான்மையினர்னா திமுக அப்படிங்கிற ஒரு அடையாளம் இவ்வளோ வருஷமாக பண்ணிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் கிறிஸ்தவன், கிறிஸ்தவர்கள் போட்ட பிச்சையினால் தான் இந்த ஆட்சி வந்தது இப்படின்னா அவங்க வழக்கமாக அந்த அரசியல் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது திமுகவுடைய வாக்கை தான் விஜய் பிரிக்கப் போகிறார். அதுக்கேற்ற மாதிரி அவர் அதே பெரியார், அதே அம்பேத்கர், திமுகவுடைய நீட் தேர்வு, இருமொழி கொள்கை எல்லாமே திமுகவுடைய கார்பன் காப்பியாக இருக்கார். இப்போ திமுக ஓட்டை அவர் உடைக்கும்போது அதிமுக பாஜக அதாவது திமுக அல்லாத எதிர்க்கட்சிகள் ஓரளவுக்கு பலம் கூடும். அந்த அந்த இதில் வரும்பொழுது விசிகாவில் இருந்து பறையர்கள், அதாவது விசிகாவுடைய ஒரிஜினல் கோர் ஓட் பேங்க்கில் வந்து குறையுது அப்படின்னா அது எங்கே போகுதுன்னா சீமானை நோக்கி அதிகமாக போவதற்கு இருக்குது, மற்ற இடங்களுக்கும் போகும். அப்பொழுது சீமான் போன 8% விட அதுதான் நான் சொன்னேன் 12% வாங்குவாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கும். விஜய் அதே 10-12% வந்து வாங்குவார். அதுக்கு ஓரளவுக்கு அந்த விஜய்ங்கிற அந்த மாஸ் ஏற்கனவே அறிமுகமானவர். சீமான் அரசியலுக்குள்ளே புதுசாக வரும்போது அரசியலுக்கு அப்போ தான் முதலாக வராரு. ரெண்டாவது சீமான் வந்து ஒரு இயக்குனராக வந்தவர் சினிமாவில். எப்போவுமே நீங்கள் வந்து ரோட்டில் போகும்போது சினிமா ஆக்டர் போனால் திரும்பி பார்க்குறவங்க வந்து இயக்குனரோ ஒரு எடிட்டரோ போகிறார். இவர் தாங்க அந்த படத்தில் சூப்பராக எடிட் பண்ணார்னு சொல்லி பாருங்கள், இவர் பேர் என்னங்கன்னு கேட்பேன். இது இயல்பான ஒரு விஷயம். அதாவது அந்த ஸ்க்ரீனில் வர்றதுக்கான இது. நானே வந்து தூர்தர்ஷன் அந்த காலத்தில் வந்து நாடக ஹீரோ, மேடை நாடக ஹீரோ. நான் ரோட்டில் நடந்து போகும்போது என்கிட்ட அந்த காலத்தில் வந்து செல்ஃபி கிடையாது, ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க, குறிப்பாக பெண்களும் சேர்ந்து. ஏன்னு கேட்டால் அது வந்து இந்த ஸ்க்ரீனில் வர்றது. அப்போ வந்து ப்ரைவேட் டிவி, சன் டிவி உட்பட எந்த டிவியுமே வரல 92க்கு முன்னால், தூர்தர்ஷன் மட்டும்தான். அப்போ அதுக்குன்னு ஒரு அந்த இன்னைக்கு கூட வந்து வரும்போது பார்க்கும்போது கூட இன்றைக்கி கூட வந்து சில பேர் வந்து என்னை பார்த்துட்டு நீங்கள் முன்னால் தூர்தர்ஷனில் நடிப்பீங்களான்னு சொல்கிறான். எத்தனை வருஷத்துக்கு முன்னால்? 33 வருஷத்துக்கு முன்னால். நான் அது நடிப்பதை நிறுத்தி 33 வருஷம் ஆச்சு. 30 வருஷங்களுக்கு முன்னால் நீங்கள் நடிப்பீங்கன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு கேட்குறாங்க. இல்லை யூடியூப்பில் பார்க்குற வந்து சாதாரணமாக ஏர்போர்ட்டில் ஒரு எங்கேயோ போனால் ஒரு அந்த அந்த காவலாளி, இந்த செக்யூரிட்டி கார்டு, இல்லை அந்த மாதிரி கடைநிலையில் இருப்பவர், சார் உங்களது நான் பார்ப்பேன் சார் யூடியூப்பில் அடிக்கடி, நல்லாயிருக்கும் சார். இந்த யூடியூப்பில் இதே நான் அந்த யூடியூப்பில் உட்காந்துட்டு நான் பின்னால் வந்து உட்காந்து இயக்கணுன்னு வைங்க, நான் எவ்வளோ பிரமாதமாக பண்ணாலும் தெரியாது. இது வந்து யதார்த்தமான விஷயம். அந்த வகையில் சீமான் வந்து ஒரு இயக்குனராக இருந்து சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. விஜய்க்கு உள்ள அட்வான்டேஜ் என்னென்னா இந்த முகம் ஏற்கனவே பரிச்சயமான முகம், மக்களுக்கு பிரபலமான முகம். பட் அந்த முகத்துக்காக எவ்வளோ பேர் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு வரும்போது அவருடைய அரசியல் முதிர்ச்சி என்னன்னு பார்க்கும்பொழுது இதுவரை வந்து அவர் வெளியே வரல, ஒர்க் ஃப்ரம் ஹோமாக தான் இருந்திருக்காரு. இப்போ தான் இந்த அஜித் குமாருடைய இதில் போய் வெளியே வந்திருக்காரு. பரந்தூரில் போனபோது கூட 8 கிலோமீட்டருக்கு முன்னால் அவர் அலோவ் பண்ணலன்னு சொல்லி எனக்கு கூட ஒரு ஏன் வந்து மெரினா பீச்சுக்கு மாற்றணும்னு சொல்கிறாருன்னா, இவரை பரந்தூர் வரைக்கும் அடுத்த தடவை போய் போராட்டம் பண்ணணுன்னா பரந்தூர் வரைக்கும் போகணுமே, இங்கேயே பண்ணிடுவோன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து வலைதளத்தில் வித்தியாசமான சில விஷயங்கள்லாம் வருது. ஒரு 6 மணிக்கு மேலே வெளியில் வர மாட்டாருன்னு. அது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது. அது அவர் துணை முதல்வரை பற்றியும் அப்படி தான் பேசுகிறாங்க. அவர் வந்து பகலில் 11 மணிக்கு தான் எழுந்திரிப்பாருங்க. அதெல்லாம் அவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள். அதற்கு காரணங்கள் அவருடைய உடல் நலமாக இருக்கலாம், வேறு பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், இல்லை அது 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 ஒரு அவர்களுடைய ப்ரொஃபைலாக இருக்கலாம். இதில் வந்து யார் வந்து 5 மணிக்கு எழுந்திரிச்சவங்களாம் வந்து இப்படி 7 மணிக்கு எழுந்திரிச்சா இப்படின்லாம் நம்ம வகைப்படுத்த முடியாது. மக்களுக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது தான் முக்கியம். அந்த வகையில் என்னை பொறுத்தவரை விஜயுடைய வரவு ஒரு நல்வரவு. ஏன்னு கேட்டால் மறுபடியும் வந்து திராவிட கட்சிகளுக்குள்ளேயே இருக்கிறது மக்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு சீமான், ஒரு விஜய் இப்படின்னு வந்து மாற்றுகள் வந்து இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது. சாய்ஸஸ் இருக்குது. இந்த சாய்ஸஸ் ஜனநாயகத்தில் அவசியம். ஏன்னா இந்த சாய்ஸஸுக்கு வந்து விஜய்க்கோ இல்லை சீமானுக்கோ வாக்கு வங்கிகள் அதிகமாக இந்த திராவிட அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அந்தந்த கூட்டணியாக இருக்கட்டும், அவர்களுக்கு வந்து அதாவது அந்த அரசியல் ஆணவம். நான் இது இங்கே மட்டும் இல்லை, மோடி தலைமையிலான பாஜக அரசியலில் கூட நான் வந்து என்ன சொல்கிறது,
2 முறை ஆட்சிக்கு வந்துட்டால் 3வது தடவை ஆட்சியை வந்து மக்கள் மாற்றுவது தான் மக்களுக்கு நல்லது. அதை தாண்டி மோடி வந்தார், கூட்டணி ஆட்சி, நான் அதை குறை சொல்லலை. ஆனால் எது ஜனநாயகத்திற்கு மக்களுக்கு நல்லது என்றால் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். இந்த மாற்றம் ஏற்படும் போது தான் மறுபடியும் ஜெயிக்கும் போது நம்ம என்னென்ன தவறுகள் செய்தோம், ஜெயிக்கணும்னா அந்த தவறுகளை தான் தவிர்க்க வேண்டும் என்பதை அரசியல் கட்சிகள் செய்யும். நான் சொல்வது மத்திய பாஜக உட்பட. அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். மக்களுக்கு வந்து இப்போ இருக்கிற அந்த ஒரு மோசமான வாழ்க்கையிலிருந்து ஒரு தீர்வு வர வேண்டும். உண்மையான விடியல், இவங்க சொல்கிற விடியல் இல்லை, உண்மையான விடியல் வர வேண்டுமானால் மாற்றுகள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட மாற்றுகள் அதிகமாக வேண்டும், மாற்றுகள் அதிக சக்தி பெற வேண்டும். அப்போ தான் பயம் வரும். தப்பு பண்ணால் ஐயோ முன்னால் நான் இல்லைன்னா இவன், இவன் இல்லைன்னா நான் தானே இருந்துச்சு, இப்போ 3, 4ன்னு வந்துருச்சே அப்படிங்கிற பயம் வந்ததுனால் 1 and 2 வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க. அப்படி கவனமாக இருப்பது மக்களுக்கு நல்லது. அந்த வகையில் வரவேற்கிறோம். நம்ம வந்து விஜய் வந்து அதிகமாக வாக்கு பெறுவாரா இல்லையா அப்படின்னால் பெறலாம், பெறட்டும், வாழ்த்துவோம். அதே சமயத்தில் சீமான் வந்து களத்திலேயே இல்லை என்று பேசுவதெல்லாம் வந்து அபத்தம். கொள்ளர்கிளி தெளிவாக. வணக்கம்.